கையில் ஒரு பைசா இல்லை. 2 பேருமே வந்து ஏடிஎம் போய்ட்டுருக்கான். செலவு நம்ம நினச்சி பார்க்கறதால சொல்ல 2000 ரூபா பட்ஜெட்டில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து இறங்க முன்னாடி 1500 செலவாகிட்டு. நான் வந்து 10 ரூபா தான் கொண்டு வந்தேன். இவன் தான் ஃபுல் ஸ்பான்சர். இப்போ வரைக்கும் 2000 தாண்டியாச்சு. நான் 10 ரூபா கொண்டு வந்தேன். அதில் ஒரு 3 ரூபா ட்ரெயின்லேயே பாக்கெட்டில் போட்டுருந்தேன் ஓடிட்டு. ஒரு 7 ரூபா மட்டும் இருந்து. இப்போ அந்த 7 ரூபா எங்கே இருக்குன்னு தெரில. கையில் பைசா இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் தலைவன் செலவு வச்சுருந்தா 2000 ரூபா தீர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஏடிஎம்லேருந்து பைசா எடுக்கலாம். இது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. என்னன்னா 2 ஏடிஎம் இருக்குது. 2 ஏடிஎம்ல வந்து 2 ஏடிஎம்லேயுமே காசு இல்லை. இது வந்து எவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிற இடம். இதை கொஞ்சம் எப்போவுமே காசு இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படி எல்லா இடமும் போயிட்டு போவோம். பீச்சு இப்போ நைட் வந்து முன்னாடியே நல்லா இருக்குது. காலத்தை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கேன். நாங்கள் வரும்போது மதியம் 11 மணி 12 மணி தான் வெளில வந்தோம். அப்போல்லாம் மக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குறபடிய மக்கள்லாம் இல்லை. நைட் வந்து கடையெல்லாம் காலத்தை பார்த்தோட சூப்பராக இருக்குது. நானே இப்போ எவ்வளோ கடையை மிஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்னென்னா மெழுகு கடை அப்படி தான் இருக்குது. எல்லாம் மெழுகு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசம், ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி எங்கள் கோயிலுக்கு வரவங்க வந்து என்னென்னா மெழுகு வச்சு தான் கொடுத்துவாங்க. இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போகிறது. இந்த கடையில் வந்து ஆரம்ப விலை 20 ரூபான்னு போட்டிருக்கு. தலைவன் வந்து கடை ஃபுல்லாக லைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே 20 போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்லாம் பார்க்க. என்ன இருக்குது லைட் அடி வாங்க போகிறதில்ல, அப்படி பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் அந்த என்னன்னே தெரில. குலுங்குனா குலுங்கவும் இல்லை. சரி வேண்டாம். என்ன ஏதோ ஜெல்லு மாதிரி இருக்குது. சும்மா லைட்டாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐட்டம் இதெல்லாம் இங்கே இவ்வளோ ரூபாயா அந்த மாதிரி உங்களுக்கே ஒரு இல்லைங்க நம்ம ஏமாந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஒவ்வொன்றும் 75 80 ரூபா உள்ளே வந்து. அப்புறம் ஒன்றுமே 20 ரூபா இருந்த மாதிரி இல்லை. என் கண்ணுக்கு நான் பார்த்தது எல்லாமே வந்து இந்த ஒன்றும் தான் ரேட்டு குறவாக பார்த்துருக்கேன். 30 ரூபா ஸ்டார்ட். கம்மியான ரேட்டில் இந்த ஒன்றும் தான் பார்த்துருக்கேன் 30 ரூபா. மற்றபடி எல்லாமே வந்து இங்கே இருங்க 50 170 அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. லைட்டாக ஒரு கரண்ட் வெளில ஓடிடும். நான் அந்த கடைக்குள்ளே போக முன்னாடி வெளியில் பாத்திரம் அந்த பால்லாம் இருந்துச்சு. என்னடா 20 ரூபான்னு போட்டிருக்கு. சரி லைட்டாக ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். கடைசி பேஜ்னா பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் 20 ரூபா. நம்ம கடைனால பிரச்சனை இல்லை. சும்மா போவோம், போய்ட்டு காசு இவ்வளோன்னு சொன்னோன்னா ஓடி வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து லேடிஸு ரிப்பன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது, ரிப்பன் மட்டும்தான். இதெல்லாம் எவ்வளோக்கா? ஒன்று எவ்வளோ ரூபா அந்த மாதிரி? இது ரிப்பன் வந்து 1 2 ரூபா அந்த மாதிரி வச்சு. ஆனால் லேடிஸ்லாம் வந்தால் பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து என்னென்னா ஃபுல்லாகவே கேப் ஷாப் தான். ஃபுல்லாகவே கேப்பு மட்டும்தான். கேப் பொம்மை இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட்லி நிறைய கேப் எல்லா வகை கேப்பாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோண்ணா கேப்? இந்த ஐட்டம்லாம் வந்து 70, இது 80 90 ஸ்டார்டிங் இதுதான். 70 பாருங்கள், யூஸ் ஆனால் பாருங்கள். இந்த கடையில் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்து மாதாம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே கோயில் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும்தான் இருக்குது. மெழுகுவர்த்தி மாரி. மெழுகுவர்த்தி வந்து மேலே ஏரியா, இது வந்து கீழே ஏரியுது. அவ்வளோண்ணா. இது எவ்வளோண்ணே? இது ப்ரைஸ் வந்து 150 ரூபா. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஐட்டம்லாம் அந்த கடையில் இருக்குது. வந்தால் பாருங்கள். ஒரு லைட்டாக உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா ஃபுல்லாகவே மாதா சாமி தான் இருக்குதுன்னா லைட்டாக மேலோட்டம் காணிச்சிட்டு போயிடறான்னு பார்க்குறாங்க. எல்லாமே இருக்குது பாருங்கள். இருங்க, நம்ம லைட்டிங்ஸில் பார்த்தோம்ல அதில் வந்து இது பெரிய மாடல். இங்கே பாருங்கள், அல்வா சைஸை பாருங்கள். அல்வா எல்லாம் மொத்தம் செங்கல் மாதிரி இருக்குது. சிமெண்ட் செங்கல் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 320லேருந்து 520 வரையும் இருக்குது. காசு மட்டும் இல்லாமல் வந்துடாதுங்க. காசு இல்லாமல் எல்லாம் சும்மா வந்து பார்த்துட்டு போகலாங்க. வேற வாங்காமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. பாருங்கள், இது வந்து வேற டாட்டா ஷாப் பார்த்தோம். அது லைட்டாக உள்ளே போய் அப்படியே என்ன லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுமா. டாட்டா மாடல் காணிக்கிறாங்க. என்ன மாடல் குத்தலாம் அப்படின்னு. நான் ஒரு அக்கால் லைட்டாக குத்திட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டாக கை அப்படியே லைட்டாக பார்ப்போம். ஸ்டார்டிங் ப்ரைஸுக்கு குத்தோன்னா எவ்வளோண்ணே? பேசிக் ப்ரைஸ் ஆமாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? 200. இஞ்சி 200 வரும். ஸ்டார்டிங் ஒரு இஞ்சி 200 அப்படி தானே? இது வந்து ஒரு இஞ்சி 200 தான். வந்த அண்ணன் கடையில் வந்து கொடுத்துங்க. சக்கை கிலோ எவ்வளோண்ணே? 1 கிலோ 60. 1 கிலோ 60 ரூபா. எங்கள் வீட்டிலலாம் சும்மா ஆடாங்க சக்கை. 1 கிலோ இல்லை, 1 கிலோ 60 ரூபா. அப்போனா 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ 60னா 12. டேய் ஜானி, 1 கிலோ 60 ரூபா. 1 கிலோனா எவ்வளோ?
கால் கிலோ சக்கை 60 ரூபா. 1 கிலோன்னா எவ்வளோ? டேய் கால் கிலோ 60 ரூபா. 1 கிலோ எவ்வளோ ரூபா? 1 கிலோ. ஆமாம், கால் கிலோ 60 ரூபா. 1 கிலோ எவ்வளோ? 240. அவன் 240 ரூபான்னு சொல்லலாம். தப்பு இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கண்ணா. கால் கிலோ 60, 1 கிலோ 240 ரூபா. பார்ப்போம் எல்லாருக்கும் மேக்ஸ் கிளியராக தெரியாமல் பார்ப்போம். சக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுரும். இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்தே ஏற்றிடும். இங்கே பாருங்கள், பொம்மையெல்லாம் தலையை போட்டு ஆட்டிட்டாடா. நான் பொடியாக தலையாட்டிகிட்டு இருக்குல்ல, இதோட ஒரு பொம்மையோட ப்ரைஸ் வந்து 200 ரூபா. பெரிய தலை வச்ச பொம்மையெல்லாம் 400 ரூபா. அந்த கீழே இருக்கிற செட் இருக்குல்ல, இது மட்டும்தான் 200 ரூபா. ஜோடி இது எல்லாமே 400 ரூபா தான். பாருங்கள், பார்த்து சும்மா ஒரே இருக்க வாங்கிச்சாப்போ தான் அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கேன், தலையும் கையும் ஆட்டிகிட்டே இருக்கேன் கடைசி வரையும். நம்ம கீழே போட்டு உடைக்காமல் இருக்கிற வரையும் ஒன்றுமே செய்யாது. இது 50 ரூபா. இது வந்து இந்த குழந்தைகளுக்கு தலையில் வச்சுட்டு விளாட சூப்பராக இருக்கும். இது நாய், ஏதாவது நம்ம கார்லலாம் வாங்கிக்கலாம், சூப்பராக இருக்கும். பாட்டு தலையாட்டிகிட்டே இருக்கும். 80 தானே சொன்னீங்க? இது வந்து 80, அது வந்து 50. மொபைலில் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன டிவியில், ஒரு மினி டிவியில் டிவி பார்த்த மாரி இருக்கும். அப்படியே காமிக்கிறேன். ஆனால் என் கிளாஸ் எவ்வளோண்ணா? இது 150 ரூபா. இந்த கிளாஸ் வந்து 150 ரூபா. உங்களுக்கு வந்து மொபைல்லேயே ஒரு மினி டிவி மாதிரி பார்க்கணுன்னா இந்த கிளாஸை நீங்கள் வாங்கிட்டு போங்க. செட்டிநாடு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் கடை இருக்கும். ஆள் மூஞ்சங்காணிங்க, வந்தால் விருப்பம் இருந்தால் வாங்கிடுங்க. என்ன இடம் இவ்வளோ ஆரம்பிச்சு இப்போ பொம்மையெல்லாம் சின்னதாக இருந்து திடீர்னு பார்த்தா எல்லாம் பெருசாக இருக்குது. தலைவன் என்ன பைக்கு காரு கண்ணில் கண்ணாடிலாம் வந்துடுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் தான் உண்மையாட்டே ஓட்டின மாதிரி இருக்கும். கரெக்டாக 15 ரவுண்டு தான். நீங்கள் கமந்துட்டு ஓட்டினாலும் சரி, தலை குத்துறதுன்னு ஓட்டினாலும் சரி, கரெக்டாக 15 ரவுண்டு தான். இது என்ன கடலை தாத்தா? பட்டாணியா? மண்ணில் தானே இருக்கிறீங்க? பாருங்கள், யாரும் பார்த்தது இல்லைன்னா பாருங்கள், தாத்தா மண்ணில் இருக்காங்க. இந்த கடையில் கிடையாது, இங்கே ஒரு கடையில் இருக்குது. எல்லா கடையிலையுமே வந்து மண்ணில் வரத்து வைக்க தான். பாருங்கள், பார்த்தா வேளாங்கண்ணி வந்தால் எல்லாம் பீச்சு போகிற ரோட்டில் தான் இருக்குது. தாத்தா கேட்க எல்லாமே ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுக்கிறீங்க, யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. நீ அடனுதா பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வரக்கூடியது. எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, கல்லில் போட்டு பொரிக்கிறது. இந்த மண்ணெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து எல்லாமே மண்ணில் தான் பொரிச்சாங்க எல்லாமே. இப்போ எல்லாமே வந்து எண்ணெயில் மாறிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே வேண்டி தான் காணிக்க. பாருங்கள், இந்த கல் ஞாபகம் இருக்கா? ஒரு படத்தில் வந்து இந்த பாச்சா கல் வந்து ஒரு கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கல் மாதிரி இருந்தால் தான் என்னடா அந்த கல் இங்கே இருக்குன்ட்டு ஓடி வந்தேன். ஆனால் அந்த கல்லோட யூஸ் என்னன்னா, சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மிளகாக்கா, சின்ன சின்ன ஐட்டத்தை போட்டு மசாலா போட்டு இந்த கரண்ட் எல்லா டைமில் போட்டு இடிக்க உள்ள இதுதான் இது. நான் அதெல்லாம் வந்து லைட் யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஹெவியாக போடும்போது கல் 2 கையில் வரும். கீழே 2 செக்ஷன் இருக்குல்ல, இதான் 60. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு எல்லாமே வந்து 100 ரூபா தான். வேறுங்க, ஒரு பொம்மை கையை போட்டு ஆட்டிகிட்டே இருக்கு. இந்த பொம்மை வந்து 350 ரூபா. ஒரே இருக்க வாங்கிச்சா போதும். சோலாரா ஆடிட்டே இருக்கும். இது வந்து பேட்டரியே கிடையாது. நீங்கள் கீழே போட்டு உடைக்காமல் இருக்க வரைக்கும் நீங்கள் செத்தாலுமே வந்து அது ஆடிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த சின்ன சிப்பி இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே செஞ்சுருக்காங்க. கண்ணாடி முதல் சுற்றி வந்து எல்லாமே சிப்பி தான். சின்னது எல்லாமே வந்து 150 ரூபா தான். நான் ஆர்ட்ஸே போட்டிருக்குல்ல, ஆர்ட்ஸே போட்டிருக்கு எல்லாமே வந்து 750 ரூபா. வித்தியாசமாக இருக்குது. இல்லை சங்குலாம் வித்தியாசமாக செதுக்கி வச்சுருக்காங்க. சரிங்க, இது வந்து சங்கிலே செதுக்குன ரிங்கு. இது வந்து ஒன்று ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30 ரூபா. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் பார்த்தா பாருங்கள். இது வந்து காப்பு. இதுவும் சங்கில் செதுக்கின தான். இது எவ்வளோண்ணே காப்பு? 150 ரூபா. சங்கில் செதுக்கின காப்பு 150 ரூபா. அது வந்து மோதிரம் வந்து 30 ரூபா. இப்போ பீச் வந்தாச்சு. இதில் வந்து 10 வளையம் 50 ரூபாய் வாங்கி 1 போட்டால் பொருள் கிடைக்கும், 5 போட்டால் டெடி பேர். ஆனால் தொங்கு டெடி பேர் கிடைக்கும். சரிண்ணா, 100 செகண்ட் தொங்கினா 1000 ரூபா ப்ரைஸு. 90 செகண்ட் 100 செகண்ட் தொங்கினா 1000 ரூபா ப்ரைஸு. 90 செகண்ட் தொங்கி ஹங்கிங் சேலஞ்சில் வந்து 100 செகண்ட் தொங்கியாச்சுன்னா 1000 ரூபா. 90 செகண்ட் தொங்கியாச்சுன்னா ஆனால் டெடி பேர் இருக்கலாம். அது ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா தொங்கக்கூடாது. என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ரூபா. 100 ரூபா கொடுத்துட்டு தொங்கிடலாம். சுற்றி தள்ளுவண்டி கடைனா வேறு ஒன்றும் இல்லை. சோளம் இருக்குது, பானிபூரி வச்சுருக்காங்க. நம்ம தான் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கடையில் வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு கடை ஃபுல்லாகவே வந்து சோளம் மட்டுமே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வாங்க பைசா கொண்டுறல, அதனால் ரைட் ஆடி பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடும். பீச்சு பக்கத்தில், பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 20 அடிக்கு மேலே அங்கே பாருங்கள், எல்லாம் முழு மீனாக இருக்குது. எல்லாம் மஞ்சள் போட்டு எல்லாம் பெரிய மீனெல்லாம் வெட்டி தவிர்த்து வச்சுருக்காங்க. ஹோட்டல் இட்டாலியெல்லாம் எடுத்து பூச்சி எடுத்து வச்சுருக்கு. ஸ்பாட்டில் பொறிச்சு தருவாங்க, சூடாக சாப்பிடலாம். நம்ம எல்லாடி ரூமும் ஓடிடும். ஒரு அரிசியில் வந்து 5 எழுத்து இல்லை 5 பேர் எழுதி தருவோன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பேர் தானே எழுதுவாங்க மோஸ்ட்லி எல்லாமே. 5 பேர் அப்படியா? நான் வந்து ஒரு பேர் வச்சு தான் பார்த்துருக்கேன். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா 5 பேர் வச்சு நான் எழுதி தரேன். அது எவ்வளோ பெரிய பேராக இருந்தாலும். இங்கே இருங்க, அரிசியில் வந்து 5 பேர் எழுதி தரேன். கிளியராக தெரிய வந்துடல. எல்லா இடமும் அரிசி ஃபுல்லாகவே சுற்றி பேர் எழுதியிருக்காரு. 5 பேர் உண்மையாட்டே எழுதியிருக்காரு.
நான் பார்த்துருக்கேன், எல்லாமே ஒரு பேர் எழுத பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து 5 பேருன்னு சொல்லும்போது வித்தியாசமாக இருந்து நான் தான் போனேன், திரும்பி வந்தேன். என்னடா 5 பேர் இருக்குது அப்படின்னு. 5 எழுத்துன்னு தான் வந்தேன், ஆனால் வந்து 5 பேர். ஆமாம், ஆனால் போர்டை நீட்டாக வெளில வெட்டி போட்டிருக்காரு. வந்தால் வாங்க, எல்லாமே பீச் வரக்கூடிய பார்த்துட்டு தான் இருக்குது. பீச் என்ட்ரன்ஸில் தான் அண்ணன் கடை இருக்குது. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. எவ்வளோண்ணே ப்ரைஸ்? எவ்வளோண்ணே? 5 பேர்னா 100 ரூபா வரும். 5 பேர்னா 50 ரூபா. இப்போ இதில் 2 பேர் எழுதானா 50 ரூபா, 5 பேர் எழுதானா 100 ரூபா. சரிண்ணே. அக்காவில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இருங்க, முடி கடையில் வந்து முட்டை அடிச்சு விட்ருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து எல்லாம் மெழுகுவர்த்தி கடை தான். இது வந்து பெருசு 300 ரூபா, ராக்கெட் மாதிரி இருக்குது. புடலங்காய் தொங்க விட்டாமே தொங்க விட்ருக்காங்க. அதெல்லாம் ரேட் நிறையா இருக்குது. அந்த மனுஷ உடம்பு மாதிரி என்ன இருக்குது, நல்லா இருக்குது. அதெல்லாம் இவ்வளோ ஹைட்டில் மெழுகுவர்த்தி தான் பார்க்கேன். குடலை மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு வேறு மசாலாலாம் போட்டு ரெடி வச்சுருப்பாங்க. கேட்ட உடனே கூட கொடுத்துருவாங்க. பட் இது ஒரு மீன் எவ்வளோ ஒன்று? இது ஒன்று எவ்வளோ? 80 ரூபா, இது 3 100 ரூபா, இது 50, இது 40, இது 60. 2 தோசை 50. பாருங்கள், தோசை பெருசாக பாருங்கள். இந்த 2 தோசை 50 ரூபா. அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இதில் பாய் தான் இருக்கும். 2 அணை 50 ரூபா. இங்கே வந்து பெருசாக இருக்குது. இதில் 2 50 ரூபா. 2 அணை சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். அக்கா, புட்டு எவ்வளோ? 10 ரூபா. மாதிரி எல்லாமே ஃபுல்லாக தேங்காய் போட்டு மற்ற திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது. பார்சல் பண்ணிடுவோம் பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப ரேட்டு சீப்பு தான். 30 ரூபா இருந்தால் போதும், ஒரு நேரம் ஃபுட்டை முடிச்சிடலாம். 30 ரூபா 50 ரூபாயில் வந்து நம்ம சாப்பாடு முடிக்கணும்னா நான் இப்போ காணிச்சிடல, அங்கே மட்டும் தான் முடியும். மற்றபடி நீங்கள் வேறு எங்கே போனாலுமே அது வந்து சாத்தியமே கிடையாது. எல்லாமே வந்து ரேட்டு கூட. நாங்கள் சாப்பிட்டது வந்து குறைஞ்சது வந்து எல்லாமே வந்து 150 ரூபா தான். இன்றைக்கு காலத்தை வந்து 2 பூரி வாங்கினேன். 2 பூரி மட்டுமே 50 ரூபா. ஆனால் அங்கே 2 தோசை சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து நேராக கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்கும். நீங்கள் அங்கேயே வந்து எல்லாமே ரோட் சைடில் தான் உட்காந்துருப்பாங்க. நல்லாவும் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரோட் சைடுனால வாங்காமல் வந்துடுறாங்க. சின்ன கடை, நீ இப்போ பெரிய கடைனா மட்டும் எல்லாமே வந்து நீட்னஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. பெரிய கடையில் எந்த அளவு நீட்னஸ் இருக்கும் அதேமாதிரி தான் சின்ன கடையிலே இருக்கும். இல்லை சின்ன கடை இங்கே நீட்னஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நினைக்காதுங்க. பெரிய கடையில் நீங்கள் எந்த அளவு டேஸ்ட்டியாக இருக்குமோ அந்த அளவு டேஸ்ட்டியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கடை பெருசாக போடல, ரோட்டில் சமைக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, ரோட்டில் இருக்க அக்கா கடையில் தோட்டம் போதுன்னா வீட்டில் உள்ள சமையல் தோட்டம் மாரி இருக்கும். இந்த கலப்படம் எதுவுமே இருக்காது. அதான் இங்கே உள்ள பெரிய ஸ்பெஷாலிட்டி. ரேட்டும் குறவு. மணி இப்போ வந்து 9 மணி ஆகுது. சாப்பாடெலாம் வாங்கியாச்சு. போட்டாங்கிட்டு இனி சாப்பிட்டுட்டு நைட்டு இப்போமே கிளம்பிடுவோம். திருச்சி இங்கேருந்து பஸ்ஸில் போகும், 5 மணி நேரம் ஆகும். வேளாங்கண்ணிலாம் திருச்சிக்கு. திருச்சியிலேருந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக ஊருக்கு தான். ஒரு நாள் தான் ட்ரிப்பு, அதுக்கு மாதிரிலாம் செட் ஆகலை. மண்டை காயுது. ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பேச்சுலருக்கு செட் ஆகலை என்னன்னு தெரில. ஃபேமிலியாக வந்தால் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து ஒரு கரண்ட் அடுப்பு கொண்டாங்க. இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் நினச்ச ஃபுட்லாம் அவ்வளோ கிடைக்காது. கிடைக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் காசு.